சௌந்தர்யலகரி 25வது ஸ்லோகம். தேவி பூஜையினால் மும்மூர்த்திகளை பூஜித்த பலன். த்ரயாணாம் தேவானாம் திரிகுணஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா சரண தவ சரணயோர்யா விரஜிதா ததாகி தத்பாதோ वहनमणिपीठस्य निकटे स्थिता हेते सस्वं मुकुलितकरोद्धं समकुटा. முக்குணங்களின் சேர்க்கையுடைய மாயையின் ரஜோகுண வடிவம் பிரம்மா, சத்துவகுண வடிவம் விஷ்ணு, தமோகுண வடிவம் ருத்ரன். இவர்களுக்கென தனியான பூஜை தேவையில்லை. ஏனெனில் இவர்கள் மூவரும் தங்களின் மணிமகுடங்களை அலங்கரிக்கும் சிரசின் மேல் தங்கள் கைகளை கூப்பியபடி நின் திருவடி தாமரையை அலங்கரிக்கும் பீடத்தின் அருகிலேயே உள்ளதால் நின் பாத மலர்களில் இட்ட பூக்கள் இவர்களின் சிரசின் மேல் விழுகின்றது. இதுவே இவர்களுக்குண்டான பூஜையும் ஆகின்றது. உடலில் 6 ஆதார சக்கரங்கள் 3 கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அக்னி கண்டத்தில் உள்ள பிரம்ம கிரந்தி பிரம்மாவின் இருப்பிடம், சூரிய கண்டத்தில் உள்ள விஷ்ணு கிரந்தி விஷ்ணுவின் இருப்பிடம், சோமகண்டத்தில் உள்ள ருத்ரகந்தி ருத்ரனின் இருப்பிடம். இவைகள் அனைத்திற்கும் மேலே உள்ள சகசிராரத்தின் தேவியின் இருப்பிடம் உள்ளது. இதை அந்தர்யாகமாக பூஜிக்கும் பொழுது மும்மூர்த்திகளுக்கும் பூஜை செய்ததாகவே உண்டாகிறது. அம்பாளை பூஜை செய்தால் மும்மூர்த்திகளையும் பூஜை செய்த பலன் நமக்கு கிடைக்கிறது.